உள்ளது போன்று இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேச வைத்தியசாலைகளில் பலவிதமான தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. இந்த தட்டுப்பாடுகள் இந்த ஆண்டுக்குள் நிறைவேறுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த நல்லாட்சி அரசாங்கம் நல்லபடியாக செயற்படுகின்றது என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் கொள்வார்கள். அல்லாது விட்டால் அவர்கள் இந்த அரசு பற்றி ஒரு தவறான கணிப்புகளை போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதேவேளை எங்களுடைய அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், கடந்த காலத்தில் இந்த யுத்தம் நடைபெற்ற காலத்தில் நாங்கள் அபிவிருத்தி பற்றியும் சிந்திக்கவில்லை, தொழில் வாய்ப்பு பற்றியும் சிந்திக்கவில்லை, வேறு விடயங்கள் பற்றியும் சிந்திக்கவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் யுத்தம் முடிவடைந்த நிலையில் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இளைஞர் யுவதிகளிடம் இருக்கின்றது. கடந்த காலத்தில் கூட பட்ஜெட்டில் பேசக்கூட அமைச்சர்கள் சொல்லியிருந்தார், உங்களோட தமிழ் பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு தேவையான 5 பேர் லிஸ்ட்டை உங்களோட பயோடேட்டாவோட அமைச்சர்கிட்ட கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறோம். நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதுக்குரிய அழைப்பு நடைபெற்று அதுக்குரிய நேர்முக பரீட்சையும் நடந்திருக்கிறது நினைக்கிறேன். அதுக்குரிய நியமனங்கள் எப்போது வழங்கப்படும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கொடுப்போம். அது நன்றி. இனி வரும் காலத்திலும் நீங்கள் இந்த விடயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து இந்த வைத்தியத்துறை என்பது அல்லது மருத்துவ சேவை என்பது, சுகாதார சேவை என்பது சகல மக்களுக்கும் சமமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய சேவை அமைய வேண்டும். எப்போதும் நாங்கள் தமிழ் பேசுகின்ற உறவுகள், அக்கம் பக்கத்தில் வாழுகின்றவர்கள் ஒவ்வொரு வேளையிலும் ஒரு அபிவிருத்தி நடைபெறுகின்ற போது ஒவ்வொருவரும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. எங்களுடைய கிராமங்களுக்கு வேலை செய்ய வேண்டும், எங்களுடைய தொகுதிகளுக்கு வேலை செய்ய வேண்டும், எங்களுடைய மாவட்டங்களுக்கு வேலை செய்ய வேண்டும், மாகாணங்களுக்கு வேலை செய்ய வேண்டும், நாட்டுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய சேவைகள் விரிவுபட்டு போகின்ற ஒரு நிலையில் தயவு செய்து எதிர்வரும் காலத்தில் உங்களுடைய சேவைகளை, முழுமையான சேவைகளை எமது பாதிக்கப்பட்ட கிராமங்கள், பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் எதிர்பார்த்து நிற்க. அதேவேளை இன்னும் ஒரு விடயம் சுட்டிக்காட்ட வேண்டும். மட்டக்களப்பில் ஒசுசல என்று சொல்லப்படுகின்ற இந்த மருந்து பொருட்களை மலிவான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது கட்டுப்பாட்டு விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒசுசல நிறுவனத்தை நகரத்தின் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய ஒரு உதவியினை நாடி நிற்கின்றோம். கிழக்கு மாநிலத்தில் அம்பாறையில் மட்டும்தான் ஒசுசல இருக்கின்றது. அதன் இரண்டாவது கட்டமாக நாங்கள் அக்கரைப்பட்டில் ஒன்று திறப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று நிந்தவூரில் ஒன்று திறக்கிறதுக்கு இருக்கின்றோம். கல்முனையிலையும் அம்பாறை மாவட்டத்தில் அடுத்ததாக மட்டக்களப்புக்கும் நாங்கள் ஒரு ஒசுசல திறப்பதற்குரிய தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். காலக்கிழமத்தில் அது நடைபெறும் என்று கூற விரும்புகின்றேன். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, அம்பாறை மாவட்டத்தில் ஏற்கனவே ஒன்று திறப்பட்டிருக்கின்றது. அக்கரைப்பற்று என்று சொல்லும் போது அம்பாறை மாவட்டத்தில் வருகின்றது. நிந்தவூர் என்று சொல்லுகின்ற போதும் அம்பாறை மாவட்டத்தில் வருகின்றது. ஆகவே இனி அடுத்ததாக திறக்கப்படுகின்ற ஒசுசல மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருப்பதுதான் ஒரு நியாயமாக இருக்கும் என்பதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அம்பாறை டவுனில் இருக்கிறபடியா ரொம்ப தூரத்தில் இருக்கு எங்களை இருந்து. அண்மையிலே ஒசுசல அதாவது எஸ்பிசி மருந்து கூட்டுத்தாபனத்தில் அவங்களோட ஆட்கள் வந்து எல்லாம் பார்த்து போயிருக்காங்க. மட்டக்களப்பில் வந்து பார்த்தாங்க டீம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பாடு செஞ்சாங்க. மட்டக்களப்பு என்று சொல்லக்குள்ள அது வந்து இப்ப பெருகல்ல இருந்து துறநிலாவண வரைக்கும் உட்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படும். முக்கியமான பிரச்சனை கேட்டா அவங்க கணிப்புறது வந்து வியாபாரத்துக்காக யோசிக்கிறாங்க. அவங்க வந்து லாபாரத்தை பற்றி கொஞ்சம் கூடுதல் யோசிக்கிறதா பின்றது காரணம். எங்களுக்கு லாபாரத்தை பற்றி யோசிக்கிறதால கொஞ்சம் இருக்கிறபடியா ஒரு சின்ன ஒரு சிக்கு இருக்கு. நாங்கள் அமைச்சரோட பேசி தீர்த்துக்கலாம் நான் நினைக்கிறேன். போதனா வைத்தியசாலை என்ற ஒரு பெரிய ஒரு வைத்தியசாலை காணப்படுகின்றது. காத்தாங்குடியிலும் ஒரு பிரமாண்டமான வைத்தியசாலை இருக்கின்றது. வாழைச்சேனை, ஆரையம்பது எல்லா இடங்களும் இருக்கின்றபடியால் நோயாளிகள் நமது நாடுகளில் பற்றாக்குறை இல்லை. எனவே இந்த வியாபாரம் என்பதும் கூட மட்டக்களப்பில் சரியாக நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக நான் அறிகின்றேன். நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் சொல்றதை ஏற்றுக்கிறேன். நான் மிக விரைவில் நாங்கள் அதை ஏற்பாடு செய்தாரோம். தயவு செய்த ஒரு மிக விரைவாக மட்டக்களப்பு நகர மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு ஒசுசல நிறுவனத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கின்ற போது நோயாளிகள் கொழும்பு பக்கமாக அலைந்து இந்த மருந்து பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு தேவையில்லை, அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. ஆகவே நீங்கள் இன்று தந்திருக்கின்ற உத்தரவாதங்கள் மார்ச் மாதம் அளவில் இந்த வைத்தியர்களுக்குரிய நியமனம் நடைபெறும், தாதியர்களுக்குரிய நியமனம் நடைபெறும். ஒசுசல நிறுவனம் ஒன்று இங்கு மட்டக்களப்பில் அமைப்பதற்கு உங்களுடைய
செயல்பாடுகள் முனைப்பாக முன்னெடுக்கப்படும் என்று நம்புகின்றேன். நீங்கள் ஒரு தமிழ் பேசுகின்ற ஒரு சகோதர பிரதி அமைச்சர் அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் இருப்பதை இட்டு நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். ஆகவே உங்களுடைய பணிகளை எமது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் சரியாக பணிகள் செய்கின்ற போது அவர்களை எப்போதும் மறப்பதில்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த தமிழர்களுக்கு ஒன்று 2 குணம் இருக்கு, நேர்குணம் போர்க்குணம் என்று சொல்லியிருக்கின்றேன். நேராக செயற்படுகின்ற போது அவர்கள் அந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையும், அல்லது சில வேளைகளில் அவர்களை பாரபட்சமாக நடத்துகின்ற போது அவர்கள் ஒரு விதமாக கணிப்பீடுகளை செய்கின்ற தன்மையும் இருக்கின்றபடியால் தயவு செய்து உங்களுடைய பணிகளை இந்த ஆண்டில் முழுமையாக விஸ்தரிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் கூட அவருடைய பிரதேசங்கள் காணப்படுகின்றன. அந்த இடங்களும் மட்டக்களப்பை போன்ற பிற்படுத்தப்பட்ட பிரதேசங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் அப்படிப்பட்ட பிரதேசங்கள் காணப்படுகின்றன. எனவே இப்படியான பிரதேசங்களில் நீங்கள் இந்த பணிகளை முன்கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக மாகாண சபை நிதி பற்றாக்குறையுடைய நிறுவனம் 13வது அரசியல் யாப்பு திருத்தம் என்பது ஏறத்தாழ ஒரு கருப்பையில் இருக்கின்ற குழந்தை 10 மாதத்தில் பிறக்கின்ற போதுதான் ஒரு நிறையுடலி அல்லது நிறைவான குழந்தை என்று சொல்வார்கள். மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பார்க்கின்ற போது எனது பார்வையில் ஒரு 5 மாதத்தில் பெற்றெடுத்த ஒரு குறைமாத குழந்தை போன்று இருக்கின்றபடியால் இந்த மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் மட்டுமல்ல, நிதி சம்பந்தமான பகிர்வுகளும் மிக பற்றாக்குறையாக இருக்கின்றன. எனவேதான் மாகாண சபைகள், குறிப்பாக கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, உங்களது கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தான் அங்கு முதலமைச்சராக இருக்கின்றார். எனவே உங்களுக்கு இடையில் பரஸ்பரம் புரிந்துணர்வு இருக்கும், ஆகவே விட்டுக் கொடுப்புகள் இருக்கும், உதவிகள் செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கும். எனவே இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ சென்ற வருடம் நாங்கள் 165 மில்லியன் பணம் கொடுத்துருந்தோம். நாங்கள் எக்யூப்மெண்ட், அதாவது கிழக்கு மாகாணத்தில் உள்ள 3 மாகாணத்துக்கும் 3 மாவட்டத்துக்கும் பிரித்து கொடுக்கறதுக்குரிய பணத்தை நாங்கள் கொடுத்துருந்தோம். அப்போ அது மாதிரி நாங்கள் பிரிக்கிற எல்லாம் அதாவது கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் கவனம் தான் பார்க்கணும். இல்லாது தயவு செய்து அந்த பிரிவடுகின்ற போது எல்லா மாவட்டங்களுக்கும் சனத்தொகை விகிதாசாரத்துக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன். அது எங்களோட பிடி ஆஃபீஸ் தான் அந்த பணம் பிரிப்பை அவர் செஞ்சுக்குவாங்க. பிடி ஆஃபீஸில் நான் பிரச்சனையில் கதைச்சு கொள்கிறேன். கௌரவ அமைச்சர் நசீர் அவர்களும் உங்களது கட்சியைச் சேர்ந்தவர்ன்றபடியால் கோழியும் என்கிறது, குர்ணலும் என்கிறது என்று போல எல்லாம் உண்டாக இருக்கிறபடியால் இந்த விஷயங்களை நாங்கள் இணக்கப்பாட்டு அரசியலை கிழக்கு மாகாணத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த இணக்கப்பாட்டு அரசியல் இனி வருங்காலத்திலும் தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆகவே அதற்கேற்ற விதத்தில் இந்த நிதி பயிர்வுகள், ஆளணி பயிர்வுகளை செய்கின்ற போது எந்த விதமான ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் இனி வரும் காலத்தில் நடந்து கொள்ள வேண்டும். நான் முதலமைச்சரிடமும் இந்த விடயத்தை பற்றி கூறியிருந்தேன். அவரும் கூட சொன்னார், நாங்கள் இணக்கமான முறையில் சகல பிரதேசங்களுக்கும் இந்த சேவையை விஸ்தரிப்பதாக கூறியிருந்தார். அந்த சேவை இந்த ஆண்டுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சேவையாக இருக்கின்றது. எனவே இந்த சேவைகளை ஓகே. ஆகவே இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக நீங்கள் வழங்கப்பட்ட விடைகள் சம்பந்தமாக நான் திருப்தி அடைகின்றேன். இந்த விடைகள் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு செயல்பாடுகளாக மாறுகின்ற போது உங்களுடைய பணிகளை எமது மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் என்று கூறுவதோடு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி.